ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஹூ ஆர் இன்வால்வ்டு இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேயா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா வாட் இஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோம். அடுத்து ஒய் வி நீட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்றது பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூ ஆர் இன்வால்வ்டு இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், யாரெல்லாம் இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நம்ம இதில் பார்க்கும்போது நமக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலிடிக்ஸ், அதாவது பொலிட்டிஷியன்ஸ் அவங்களாம் வருவாங்க, ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வருவாங்க, அடுத்து ப்ளஸ் பீப்புள் வருவாங்க. ஸோ இந்த 3 பேர் வச்சு தான் நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்றது ரன் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அப்புறம் லோக்கல் கவர்மெண்ட்டு. ஸோ இந்த 3 கவர்மெண்ட்டு தான் நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்றது கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ஏன் எப்படி 3ஆக இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ நம்ம இந்தியா வந்து மொத்தம் 147 ஏக்கர்ஸ் கோடி இருக்காங்க பீப்பிள். ஸோ அவங்க வந்து ஒரே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் வச்சிருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது ஒரு கீழ்மட்டத்தில் இல்லை ஒரு கிராமத்தில் ஒரு தேவை இருந்துச்சுன்னா அவங்களால தெரிஞ்சாலும் அது ஃபில்ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அவங்களால இவங்களுடைய கீழ்மட்டத்தில் ஒரு தேவை வந்து நீர் வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு மொத்த நாட்டுக்குடைய ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கு கீழே மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அந்த கவர்மெண்ட் கீழே டிஸ்ட்ரிக்ட், ஒரு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, ஒரு கிராமம், இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்றத மொத்தம் 3 பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த 3 கவர்மெண்ட் வச்சு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஃபினான்ஷியல் மினிஸ்டர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி விளையாட்டு அமைச்சர் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அப்புறம் எம்பிஸ் இருப்பாங்க, அதாவது எம்பிஸ்னா லோக்சபா, அப்புறம் ராஜ்யசபா, அதாவது மேல் சபை தெரியல பாராளுமன்றத்தில் மொத்தம் ரெண்டு வகையான இருக்குது. மத்திய அரசாங்கத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பாராளுமன்றம் சொல்லுவோம். இது மாநில அரசாங்கத்தை பார்க்கும்போது சட்டமன்றம் சொல்லுவோம். ஓகேவா, அதே மாதிரி பாராளுமன்றத்தில் என்ன நம்ம சொல்லுவோம், எம்பி சொல்லுவோம், சட்டமன்றத்தில் எம்எல்ஏ சொல்லுவோம். ஓகேவா, ஓகே, அதுக்கப்புறம் பிஎம் இருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், இவங்க தலைவர். ஸோ 3 பேர் தான் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து யார் இருப்பாங்க, எம்எல்ஏ இருப்பாங்க. நான் சொன்னல எம்எல்ஏ இருப்பாங்க, சிஎம் முதலமைச்சர் இருப்பார், அதுக்கப்புறம் ஐஏஎஸ் இருப்பார். ஐஏஎஸ் யாரும் தெரியல, எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா, அதாவது கலெக்டர்னு சொல்லுவோம், நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்லுவாங்களா, அவங்க தான். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அஃபீஷியல்ஸ்லாம் அவங்களாம் வருவாங்க. ஸோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் லோக்கல் கவர்மெண்ட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க தான், அதாவது தலைவர் இருப்பார்ல, ஊர் தலைவர் இருப்பார், அதுக்கப்புறம் விஏஓ, அதுக்கப்புறம் மாநகராட்சி அலுவலர், அந்தமாரி ஒவ்வொரு லோக்கல் கவர்மெண்ட், அதாவது ஒவ்வொரு இப்போது ஒரு இடத்துக்கும் ஒரு புரியும். இப்போ கடலூர் மாநகராட்சி, திருவண்ணாமலை மாநகராட்சி, இன்னொரு இடம் வந்து மாநகராட்சியாக இல்லாமல் ஒரு நகராட்சியாகவே இருக்கும். ஸோ அந்தமாரி ஒவ்வொரு இதுக்கும் அவங்களுடைய தலைவர் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஓகேங்களா.